ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் மறுவாழ்வு கொள்கை அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் புதுசாக கொண்டு வரலான்னு இருக்காங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா பல இளைஞர்கள் வந்து இதில் வந்து பயனுடையதாக இருப்பாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இடத்த வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணும்ல. அப்படி இருக்கவங்க ஒருத்தவங்க, இன்னொருத்தங்க என்னென்னா ஒரு இடத்துல குடியிருக்காங்க. அவங்க இப்போ வேறு ஊருக்கு போகிறாங்கன்னா, அந்த இடத்துலயும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற பட்சத்தில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கும்போது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, இடம் மாற்றிட்டு போகிறாங்கன்னா, அவங்க வேலை தேடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஒரு இடத்துல ஒரு புதுசாக ஒரு தொழிற்சாலை கொண்டு வராங்கன்னா, அந்த தொழிற்சாலை இப்போ வந்து சென்னையில் இருக்குன்னா, இப்போ நாம் இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்கிறோம். இப்போ வெளியூர்லேருந்து அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் இப்போ சேலத்தில் இருக்காங்கன்னா, சேலத்தில் ஒரு தொழிற்சாலை கொண்டு வராங்கன்னா, அங்கே இருக்க உள்ளூர் மக்களுக்கு அந்த இடத்துல வேலை கொடுக்கலாம். அப்படிங்கிறது தான் இதோட கொள்கை. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இந்த கொள்கை மட்டும், இந்த நோக்கம் மட்டும் அரசால் நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னா, பல இளைஞர்கள் இதனால் பயனடையவா இருப்பாங்க. இதுதான் இதை எப்போ கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல நம்ம என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த துறையில் வந்து வேலைவாய்ப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க, பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.